Hero Expulse 200T motorcycle நீங்கள் பார்க்குறீங்க. 200T னுடைய மோனோஷாக் சஸ்பென்ஷன் சம்மந்தமாக நிறைய யூசர்ஸ் ஒரு டவுட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. 200T மோட்டர்சைக்கிளை சிட்டி யூஸ்க்கு நாம் பயன்படுத்தும் பொழுது மோனோஷாக் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், இதுதான் கேள்வி. எக்ஸ்பல்ஸ் 200T னுடைய மோனோஷாக் பாருங்கள். மற்ற சில மோட்டர் சைக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஹார்டாகவும் இருக்கும். யூனிகானை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் இதை விட தின்னாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா ஹார்டாக இருக்குது. இது 7 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்ட ஒரு ஷாக் அப்சர்வர். நீங்கள் கம்பெனி செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் இருக்கும். ஸ்டெப் 1 கன்சிடரபுளாக ஹார்டாக இருக்கும். நீங்கள் மலைகளில் ஏறுறீங்க, ஹைவேஸில் லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம். சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றணும். சிட்டி யூஸ்க்கு ஸ்டெப் 3 அல்லது ஸ்டெப் 4ல் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் ஸ்டெப் 4ல் வச்சுருக்கேன், அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பில் வச்சுருக்கேன். மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 4 அப்படிங்கிறது சென்டரில் இருக்கும். ஸ்டெப் 4ல் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. ஸ்டெப்பை இன்க்ரீஸ் பண்ண பண்ண சாஃப்ட் ஆகும். ஸ்டெப் 1ல் மேக்ஸிமம் ஸ்டிஃப்னஸில் இருக்கும். ஸோ நீங்கள் சிட்டி யூஸ்க்கு எக்ஸ்பல்ஸ் 200T யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப் 4ல் வைக்கிறது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பல்ஸ் 200 அதாவது ஹாஃப் ரோட் மோட்டர் சைக்கிள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஸ்டெப் 4ல் நீங்கள் சஸ்பென்ஷனை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரைட் குவாலிட்டி பெட்டராக இருக்கும், கம்ஃபர்ட்டும் பெட்டராக இருக்கும்.